ஓம் சாந்தி. குட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 3 டேஸ்ல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து மெடிடேஷன்னா என்ன? மெடிடேஷன் அப்படிங்கிறது எதையுமே யோசிக்காம இருக்கிறது, எந்த எண்ணங்களையும் உருவாக்காம இருக்கிறது மெடிடேஷன் கிடையாது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அதாவது நல்ல பாசிட்டிவான எண்ணங்கள நம்ம உருவாக்கணும். ரைட் தாட் கிரியேட் பண்ணணும். அதுதான் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் செஷன்ல பார்த்தோம். அடுத்த செகண்ட் செஷன்ல நாம யாரு அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது சோல் கான்ஷியஸ்னா என்ன? அப்படி நம்ம ஆத்ம உணர்வுல இருக்கக்கூடிய காரணத்தினால, நமக்கு என்னென்னலாம் நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம வந்து கடைசி 2 வகுப்புல பார்த்தோம். சோல் கான்ஷியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம மீது நம்ம அன்பு காட்டுறது, நம்ம மீது நம்ம கருணை காட்டுறது, நம்மளுடைய சரியான ரூபத்த நம்ம தெரிஞ்சுக்கிறது, உண்மையிலேயே நான் யாரு அப்படிங்கிற ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் ஆத்ம உணர்வு. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கோம் இல்லையா? ஆத்ம உணர்வுனா என்ன அப்படின்ட்டு. அதாவது ஆத்ம உணர்வு அப்படின்னா, நான் தனிப்பட்டவன். அதாவது அனைத்து ஆத்மாக்களும் சமமானவர்கள். ஆனால் ஒவ்வொருவரும் தனிப்பட்டவர்கள். அப்படிங்கிற புரிதல் தான் ஆத்ம உணர்வு. அதாவது அனைத்து குணங்கள்லயும் நிரம்பி இருக்கக்கூடிய தன்மை. என்னுடைய உண்மையான குணங்கள வெளிப்படுத்தக்கூடிய ஸ்டேஜ். அதுதான் ஆத்ம உணர்வு. அடுத்து ஆத்ம உணர்வு அப்படின்னா, எல்லாருடையுமே கனெக்டட்ல வர்றது. அப்படின்னா நான் வேற, இவங்க வேற, அந்த பிரிவினைகள்ல இருந்து எல்லாரையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய நேச்சர். அதாவது அனைவரும் சமம் அப்படிங்கிற அந்த புரிதல். அதுதான் ஆத்ம உணர்வு. ஆத்மால எந்த டிஃபரன்சியேஷனும் கிடையாது. இந்த ஜெண்டர், இந்த கேஸ்ட், இந்த ரிலீஜியன், இந்த எல்லா வித்தியாசங்களும் உடலுக்கு தான் இருக்கு. பட் ஆத்மாக்கு எந்த வித்தியாசங்களும் கிடையாது. அனைவருமே சமம், கனெக்டட் அப்படிங்கிற அந்த உணர்வு. அடுத்தது ஆத்ம உணர்வு அப்படின்னா, ஐ ஆம் கேப்பபிள். என்னால எல்லாமே முடியும். எனக்குள்ள எல்லா திறமைகளும் இருக்கு. எனக்குள்ள எல்லா சக்திகள் இருக்கு. அதை உணர்வது தான் சோல் கான்ஷியஸ். அடுத்து ஆத்ம உணர்வு அப்படின்னா, இந்த உடலுக்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய ஸ்டேஜ். அதாவது மாஸ்டர் அப்படிங்கிற அந்த தன்மை. அது ஆத்ம உணர்வு. அடுத்தது மனதிற்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய தன்மை. அடிக்கடி சொல்றோம் இல்லையா? என்னுடைய மனசு என்னோட கட்டுப்பாட்டிலேயே இல்ல அப்படின்ட்டு. ஆனா, அந்த மனதிற்கு அதிகாரியாக இருந்து மற்றும் கிரியேட்டர் நான் தான் எண்ணங்களை படைக்கக்கூடியவன் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ். அதுதான் ஆத்ம உணர்வு. அடுத்தது எட்டர்னல். ஆத்மா அப்படின்னாவே அழியாதது. அதாவது எட்டர்னல் அப்படிங்கிற அந்த புரிதல். இது எல்லாமே வந்து நம்ம சோல் கான்ஷியஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாருங்க, ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ராஜ்யோகா அப்படிங்கிறது இந்த ட்ரைனிங் நீங்க அட்டெண்ட் பண்றதுனால, நீங்க வந்து கம்ப்ளீட் ஆகுறீங்க, பெர்ஃபெக்ட் ஆகுறீங்க, நிறைய குணங்கள உங்ககிட்ட கொண்டு வரீங்க அப்படின்னு கிடையாது. ராஜ்யோகா ட்ரைனிங் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நான் கம்ப்ளீட், நான் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறத எனக்கு ஞாபகப்படுத்துறது தான் ராஜ்யோகா ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் மூலமா நம்ம கம்ப்ளீட் ஆகிறது கிடையாது. ஆல்ரெடி நான் கம்ப்ளீட் தான், நான் பெர்ஃபெக்ட் தான், எனக்குள்ள இவ்ளோ சக்திகள் இருக்கு அப்படிங்கிற விழிப்புணர்வை தான் இந்த ட்ரைனிங் வந்து நமக்கு ஏற்படுத்துது. இதுல முக்கியமான விஷயம், இந்த ட்ரைனிங்ல நம்ம முக்கியமான விஷயமா ஃபர்ஸ்ட் டே செஷன்லயே நம்ம சொன்னோம். என்ன அப்படின்னா, அதாவது ஒரு 4 பீஸ் சொன்னோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து பியார். என் மீது எனக்கு அன்பு இருக்கணும். அப்பதான் இந்த ட்ரைனிங்க வந்து நம்ம வந்து முழுமையா இது பண்ண முடியும். இதனுடைய லாபத்த எடுத்துக்க முடியும். அடுத்தது பாசிட்டிவ் ரிஃப்ளெக்ஷன். என்ன பத்தின பாசிட்டிவான விஷயங்கள நானே திரும்ப யோசிச்சு பார்க்கிறது. அதுதான் இந்த ராஜயோகா மெடிடேஷன் ட்ரைனிங்ல நம்ம செய்றோம். அடுத்தது நம்ம வந்து அத பர்சிஸ்டன்ட்டா செய்யணும். விடாம செய்யணும். நான் 1 நாள் செஞ்சேன், 2 நாள் செஞ்சேன் அப்படி கிடையாது. நம்ம விடாம அத செய்யணும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். தொடர்ச்சியா செய்யக்கூடியது. அடுத்தது பேஷன்ஸ். அதாவது நான் இன்னைக்கு செஞ்சேன், எனக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காம, நம்ம பொறுமையா இந்த பயணத்துல நீங்க தொடர்ந்து பயணிக்கும்போது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நாங்க இருக்கோம். நீங்க தொடர்ந்து இந்த பயணத்துல டிராவல் பண்ணும்போது, தொடர்ச்சியா பண்ணும்போது, பொறுமையா இந்த பயணத்துல நீங்க டிராவல் பண்ணும்போது, ஒரு ப்ராக்ரஸ நீங்க அடைவீங்க. இந்த 4 பீஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது, பியார்,
அன்பு, பாசிட்டிவ் ரிஃப்ளெக்ஷன், அடுத்தது பேஷன்ஸ். பொறுமையா இந்த பயணத்துல இருப்பது. 2வது பர்சிஸ்டன்ட். தொடர்ச்சியா இத செய்யறது. இத 4யும் நம்ம செய்யும்போது, நமக்கு வந்து ப்ராக்ரஸ் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த 7 டேஸ் ட்ரெய்னிங் நம்ம எல்லாருமே அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சோல் கான்ஷியஸ்ல இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், சோல் கான்ஷியஸ் அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா, என் மீது எனக்கு அந்த ஜென்யூனான அன்பு இருக்கிறது. அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயமே. நம்மளுடைய லைஃப்னுடைய ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். நான் எங்க இருந்து இந்த பயணத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க மீது உங்களுக்கு நெறைய அன்பு இருக்கணும். யாருக்கு வந்து தன் மீது அன்பும், தன் மீது கம்பேஷனும், கருணையும் இருக்கோ, அவங்க மட்டும் தான் மெடிடேஷனுக்காக நேரத்த ஒதுக்க முடியும். ஏன்னா மெடிடேஷன் அப்படிங்கிறது, ஐ அம் பர்மிட்டிங் மைசெல்ஃப் டூ லவ் மைசெல்ஃப். ஸோ நான் வந்து அந்த இடத்துல எனக்காக நான் வந்து ஒரு பர்மிஷன் குடுக்குறேன். ஒரு அனுமதி வழங்குகிறேன். எதுக்காக? என்னை நான் நேசிப்பதற்காக. 2வது இறைவனினுடைய அன்பை அனுபவம் செய்வதற்கு. அதுக்கு அந்த இடத்துல எனக்கு நான் அனுமதி கொடுக்கிறது தான் மெடிடேஷன் அப்படிங்கிறது. ஸோ எப்ப அந்த பர்மிஷன் நம்ம குடுக்க முடியும்? என் மீது எனக்கு அன்பு இருந்தா தானே, ஸோ அந்த அனுபவத்தெல்லாம் அடையறதுக்கு நான் பர்மிஷன் குடுப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, சோல் கான்ஷியஸ்ல இருக்கும்போது, நம்ம வந்து அந்த அன்புல நம்ம நல்லா டைவ் அடிக்க முடியும். அதுல மூழ்கி எழ முடியும். 2வது சோல் கான்ஷியஸ்ல இருக்கும்போது, ஒரு சூழ்நிலை நடந்தாலும் சரி, ஒரு மனிதர்கள் ஏதாவது என்கிட்ட பேசினாலும் சரி, எந்த ஜட்ஜ்மென்ட்டும் இல்லாம அத என்னால கவனிக்க முடியும். ஸோ, நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரதுக்கு முன்னாடியே, ஒரு ஜட்ஜ்மென்ட்டோட அந்த கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துரக்கூடாது. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே, உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஜட்ஜ்மென்ட் வந்துருது. அது நமக்கு வராது. எப்போ? ஆத்ம உணர்வுல இருக்கும்போது. யாராவது ஒருத்தவங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அதுல இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே, நான் வந்து ஒரு முடிவுக்கு வந்துர்றது. என்கிட்ட நானே ஒரு ஸ்டோரிய சொல்றது. இது அப்படிதான் இருக்கும். இது இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாத்துல இருந்து விடுபடுறதுக்கு நமக்கு வந்து ஆத்ம உணர்வு உதவி செய்யுது. அடுத்தது, ஆத்ம உணர்வுனாவே என்ன அர்த்தம்? நம்மளுடைய புலன்கள் மேல நமக்கு கண்ட்ரோல் இருக்கும். இந்த 5 புலன்கள் மேல நமக்கு வந்து கட்டுப்பாடு இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல கான்ஃபிடன்ஸ் வரும் மற்றும் லீடர்ஷிப் வரும். யாரு வந்து தன்னை சரியாக வழி நடத்துறாங்களோ, தன்னை சரியா யாரு வந்து கட்டுப்படுத்துறாங்களோ, அவங்க தான் தன்னுடைய டீம வந்து சரியா வழிநடத்த முடியும். தன்னுடைய டீம வந்து சரியா கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு நமக்கு ஆத்ம உணர்வு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது, விடுபட்டு சரியான முடிவுகள, யாருக்கும் பாதிப்பு தராத சரியான முடிவுகள நம்ம எடுக்கிறதுக்கு ஆத்ம உணர்வு நமக்கு உதவி செய்யுது. பாருங்க, இந்த டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற ட்ரெய்னிங் வந்து எல்லா ஃபேக்டரிஸ்ல, கம்பெனிஸ்ல இத வந்து ப்ரமோட் பண்றாங்க. அந்த மாதிரியான மேனேஜ்மென்ட் ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. பட் இவ்ளோ ட்ரெய்னிங் எல்லாம் நம்ம எல்லாம் எடுத்துக்கிட்டு கூட நம்ம சரியான முடிவுகள் எடுக்க முடியாம போறதுக்கு காரணம், இந்த சோல் கான்ஷியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம பின்தங்கி இருக்கக்கூடிய காரணம் தான். ஸோ அதுக்கு அந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஆத்ம உணர்வு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து என்னுடைய மனநிலைய அமைதியா வச்சுக்கிறதுக்கும், கவலையற்ற நிலையில இருக்கிறதுக்கும் எனக்கு வந்து ஆத்ம உணர்வு உதவி செய்யுது. அதாவது கேர் ஃப்ரீ வேற, கேர்லெஸ் வேற. கேர்லெஸ் அப்டின்னா என்ன அர்த்தம்? எதன் மேலயும் கவனம் இல்லாம இருக்கிறது. அலட்சியமா இருக்கிறது. அது கிடையாது. இங்க கேர் ஃப்ரீ அப்டின்னா என்ன அர்த்தம்னா, நான் வந்து எல்லாத்தையும் பொறுப்போட செய்றேன். ஆனா கவலை இல்லாம செய்றேன். அதுதான் கேர் ஃப்ரீ. அந்த ஒரு மனநிலை நமக்கு ஆத்ம உணர்வுல இருக்கும்போது கிடைக்கும். அடுத்தது கூகுள்ல வந்து ஒரு ரிசர்ச் ஒண்ணு பண்றாங்க. அதுல என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, எந்த டீம் வந்து சைக்காலஜிக்கலி தன்னை பாதுகாப்பாக உணருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஒரு ரிசல்ட்னா, யாரு வந்து சைக்காலஜிக்கலா அந்த அதாவது சாரி எந்த டீம் வந்து நல்ல வொர்க் எஃபிஷியன்ட்டா செய்ய முடியும். நல்ல ஒரு ரிசல்ட்ட வந்து அந்த ஆஃபீஸ்ல குடுக்க முடியும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் ஒண்ணு பண்றாங்க. ஒரு டேட்டா ஒண்ணு எடுக்குறாங்க. அப்படி எடுக்கும்போது, எந்த டீம் வந்து சைக்காலஜிக்கலி மனரீதியாக தன்னை பாதுகாப்பாக உணர்கிறார்களோ, அந்த டீம் வந்து தான் தன்னுடைய வேலைய வந்து சிறப்பா செய்ய முடியும். அப்படின்னு சொல்லி அந்த அனலைஸ்ல கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான்.
நம்ம வந்து எப்போ சோல் கான்ஷியஸ்ல இருக்கோமோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சைக்காலஜிக்கல் சேஃப்டி ஃபீல் ஆகும். இந்த உடல் உணர்வுல இருக்கும்போது, ஒரு பயத்தினுடைய உணர்வு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய எதிர்பார்ப்புகள்ல இருந்து நம்ம விடுபட முடியும். புதுமை தன்மைய நம்ம கொண்டு வர முடியும். யாரையும் குறை கூறாத மனநிலை வரும். இது எல்லாமே நமக்கு ஆத்ம உணர்வுல இருக்கும்போது கிடைக்கக்கூடிய நன் நம்ம உடல் உணர்வுல இருக்கும்போது, நான் டீச்சர், அவங்க ஸ்டூடண்ட். நான் லீடர், அவங்க டீம் மெம்பர். நான் பேரண்ட், இவங்க வந்து என்னோட குழந்தைங்க. நான் வந்து பெற்றோர், இவங்க என்னுடைய குழந்தைங்க. இந்த மாதிரி நம்மளுடைய ரோல் பற்றிய உணர்வுகள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு பாஸ் வந்து ஒரு கம்பெனிக்குள்ள வராரு. வரும்போது அந்த கேட்லயே ஒரு வாட்ச்மேன் இருக்காரு. அவருக்கு அவரு குட் மார்னிங் சொல்றாரு. அடுத்தது அப்படியே உள்ள வராரு. ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க குட் மார்னிங் சொல்றாங்க. அடுத்தது அப்படியே மேல வராரு. மேல வரும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவருடைய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அவங்களுக்கு அவரு குட் மார்னிங் சொல்றாரு. அடுத்தது அப்படியே மேல போறாரு. அங்க அவரோட பாஸ் இருக்காரு. அவருக்கு மேல ஒருத்தர் இருக்காரு. அந்த கம்பெனியினுடைய ஃபவுண்டர். அவருக்கு வந்து அவரு குட் மார்னிங் சொல்றாரு. இந்த ஒவ்வொரு குட் மார்னிங்லயும் எவ்ளோ வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அவருடைய டோன், அவருடைய பாவனை, அவர் சொல்லக்கூடிய விதம் எல்லாத்துலயும் எவ்ளோ வித்தியாசம் இருக்கு இல்லையா? பிகாஸ் நம்ம எப்பயுமே ஒரு பெர்சன மீட் பண்ணும்போது, அந்த ரோல் டூ ரோல் தான் மீட் பண்ணுவோம். நான் இவர்களுக்கு என்ன ரோல், என்ன உறவு அது மட்டும் தான். அந்த ரோல் டூ ரோல் கான்ஷியஸ் இருக்கும்போது, அங்க நெறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அங்க நெறைய ஏமாற்றங்கள நம்ம ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். அங்க எனர்ஜி எக்ஸ்சேஞ்சே நெகட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஆனா, நம்ம எப்பொழுதுமே ஒரு மனிதனை சந்திக்கும்போது, சோல் டூ சோல். ஐ அம் அ பியூட்டிஃபுல் சோல். நான் ஒரு அமைதியான ஆத்மா. நான் ஒரு மகிழ்ச்சியான ஆத்மா. எனக்கு எதிர்ல மற்றொரு அமைதியான ஆத்மாவ சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி நம்ம சோல் டூ சோல் மீட் பண்ணும்போது, அந்த ரிலேஷன்ஷிப்ல அந்த ஆத்மாவினுடைய உண்மையான குணங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ, இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அலைன்மென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது சீரமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ, இந்த அலைன்மென்ட்டுக்கும் ராஜ்யோகாவுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம யார் கூட நம்ம வாழ்க்கையில அலைன்மென்ட் வந்து சரியா இருக்கணும்? அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கான்செப்ட்ட தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது ராஜ்யோகா மெடிடேஷன் அப்படின்னாலே 2 விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு என்ன அப்படின்னா, ஆத்மா. அததான் வந்து இத்தன நாட்களாக 3 நாட்களா நம்ம அத பத்தி எல்லாம் பார்த்தோம். ஆத்மானா என்ன? அப்புறம் ஆத்மாவினோட குணங்கள் என்ன? ஆத்ம உணர்வுல இருக்கிறது எப்படி? அதனுடைய நன்மைகள் என்னென்ன? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் 3 டேஸ்ல பார்த்தோம். அடுத்தது, இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம எத பத்தி பார்ப்போம் அப்படின்னா, பரமாத்மா, இறைவன். அவர பத்தி தான் இனிமேல் நம்ம வந்து இருக்கக்கூடிய வகுப்புகள்ல தெரிஞ்சுக்க போறோம். சோ, இறைவன் யாரு? அவரு எப்படி இருக்காரு? எங்க இருக்காரு? அவரோட நம்மளுடைய அலைன்மென்ட் சரியா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய ரோல் என்ன? இந்த சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே இனிமேல் வரக்கூடிய வகுப்புகள்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். சோ, ஒரு கார்ல இருக்கக்கூடிய டயர்ஸ்ல அலைன்மென்ட் சரியா இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? அந்த கார்ல வந்து அந்த பிசிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும். அந்த வண்டியினுடைய வேகம் வந்து தடைப்படும். அந்த வண்டியினுடைய பொருட்கள் எல்லாமே சீக்கிரமா பழுதடைற மாதிரி ஆயிடும். ஒரு கார்ல இருக்கக்கூடிய டயர்ஸ் வந்து அலைன்மென்ட்டோட இல்ல அப்டின்னா. அதே மாதிரி பாலம் கட்டும்போது, அந்த பாலத்துல வந்து அலைன்மென்ட் சரியா வரல அப்டின்னா, இதுதான் நடக்கும். காஸ்ட்லியஸ்ட் மிஸ்டேக். ரொம்ப விலை உயர்ந்த ஒரு தவறு நடந்துரும் இல்லையா? அதே மாதிரி இதுதான் வந்து பாலம் கட்டும்போது அதனுடைய அலைன்மென்ட் சரியா இல்லன்னா ஏற்படக்கூடிய மிஸ்டேக். அப்ப பாலம் கட்டுனதே வேஸ்ட் ஆயிடும். அதே மாதிரி ரயில்வே ட்ராக்ல கட்டிட்டு இருக்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன்ல அலைன்மென்ட் சரியா வரல அப்படின்னா, இதுதான் ரிசல்ட். அடுத்தது நம்மளுடைய பிசிக்கல் பாடியில கூட வெர்டிபிரான்னு சொல்லி இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு ஜெல் மாதிரி இருக்கு இல்லையா? அததான் நம்ம டிஸ்க்ன்னு சொல்லுவோம். அந்த டிஸ்க் வந்து அலைன்மென்ட் சரியா இல்ல உடல்ல அப்படின்னா, சிவியரான பேக் பெயின், அப்புறம் நெக் பெயின் அதெல்லாம் வந்து நமக்கு சந்திக்கிற மாதிரி நேரிடும். பொதுவா வந்து ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். வந்து அவங்களோட போஸ்டர் வந்து கரெக்ட்டா இருக்கணும். அந்த அலைன்மென்ட் வந்து சரியா ஆயிடுச்சு. டிஸ்க் அலைன்மென்ட் சரியா ஆயிடுச்சுன்னா,
அந்த பெயின்ல இருந்து அவங்க வெளியில வந்துரலாம்ன்னு அவங்களோட போஸ்டர வந்து சரி பண்ணுவாங்க. அடுத்தது ரெக்கட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ அந்த கால்கள் வந்து அலைன்மென்ட் சரியா இல்லன்னா, இந்த ஒரு பிரச்சனைய வந்து சந்திக்க நேரிடும். சோ நம்மளுடைய எண்ணங்கள் வந்து அலைன்மென்ட்டோட இருக்கும்போது, அத தான் நம்ம வந்து அமைதின்னு சொல்றோம். சோ எண்ணங்கள் வந்து அலைன்மென்ட்டோட இல்ல, சீராக இல்ல அப்டின்னா, அத தான் நம்ம குழப்பம் அப்டின்னு சொல்றோம். அதே மாதிரி நோட்ஸ் வந்து அலைன்மென்ட்டோட இருக்கும்போது, அத வந்து நம்ம மியூசிக் அப்டின்னு சொல்றோம். ஒரு அழகான மியூசிக் வந்து உருவாகும். நோட்ஸ் வந்து அலைன்மென்ட்டோட இருக்கும்போது. ஒரு உடல்ல எல்லா புலன்களும், உறுப்புகளும் அலைன்மென்ட்டோட இருக்கும்போது, அத தான் அழகுன்னு சொல்றோம். சோ நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அலைன்மென்ட்டோட இருக்கும்போது, நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கும்போது, நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஆண்டனா, டிரான்ஸ்மிட்டரோட கரெக்ட்டா அலைனா இருந்துச்சுன்னா, நம்மளால தெளிவான பிக்சர் பார்க்க முடியும். சப்போஸ் அந்த அலைன்மென்ட் சரியில்ல அப்டின்னா என்ன பண்ணுவாங்க? கேபிள் ஆப்பரேட்டர் வந்து அந்த ஆண்டனாவ சரி பண்ணுவாங்க. அடுத்தது, நம்மளுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில நடக்கலன்னா, அத தான் நம்ம டிசப்பாயின்ட்மென்ட் சொல்லுவோம். சோ, இந்த மாதிரி நெறைய விதமான அலைன்மென்ட்ஸ் இருக்கு. உறவுகள்ல வந்து அலைன்மென்ட்டோட இருக்கிறது, குடும்பத்துல அலைன்மென்ட்டோட இருக்கிறது, நம்ம ஃபேமிலில சாரி நம்மளோட டீம்ல அலைன்மென்ட்டோட இருக்கிறது, நம்ம வேலை செய்யக்கூடிய ஆர்கனைசேஷன்ல அலைன்மென்ட்டோட இருக்கிறது, மற்றும் நம்ம வாழ்க்கையில பண்புகளோட சீராக இருக்கிறது. சோ, இந்த எல்லா அலைன்மென்ட்டும் சரியா இருந்துச்சு அப்டின்னா, நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி அனுபவம் பண்ண முடியும். ஆனா, இன்றைய வகுப்புல எந்த அலைன்மென்ட்ட பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்டின்னா, ஸ்பிரிச்சுவல் அலைன்மென்ட். அதாவது ஆத்மாவாகிய எனக்கும், பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய அலைன்மென்ட், இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அவருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு சரியாக இருப்பது. அதை எப்படி நம்ம சரி செய்வது? அதுதான் ராஜயோகா மெடிடேஷன். அதாவது ஒரு மரத்துல இருக்கக்கூடிய இலைகள் பட்டு போகும்போது, அதுல இருக்கக்கூடிய வேருக்கு நம்ம தண்ணி ஊத்தும்போது, அந்த வேர ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது, தானாகவே அந்த மரத்துல இருக்கக்கூடிய இலைகள் சரியாகும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல கூட எல்லா விஷயங்களையும், எல்லா உறவுகளையும் நம்ம சரி பண்ணணும்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா, அந்த எல்லா உறவுகளுக்குமே சீட் எது? விதை எது? வேர் எது? அப்டின்னா, இறைவனோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கு? அப்படிங்கிறது தான். சோ, இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன வட்டம் போட்டுக்கோங்க. மனசுக்குள்ள அப்படியே இமேஜின் பண்ணுங்க. ஒரு சின்ன வட்டம் போட்டுக்கோங்க. அதுல நீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான உறவுன்னு யார நெனைக்கிறீங்களோ, அந்த உறவ அந்த வட்டத்துல அப்படியே எழுதிக்கோங்க. சும்மா அப்படியே கற்பனை பண்ணுங்க. அடுத்தது அந்த வட்டத்துக்கு மேல இன்னொரு வட்டம் போடுங்க. அடுத்து 2வதாக உங்க வாழ்க்கையில எந்த நபர்கள் முக்கியம் என்று நினைக்கிறீங்களோ, அவர்களுடைய பேர அந்த 2வது வட்டத்துல எழுதுங்க. அடுத்தது 3வது ஒரு வட்டம் போடுங்க. 3வதாக உங்க வாழ்க்கையில யாரு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுடைய பேர அந்த 3வது வட்டத்துல எழுதுங்க. ஓகே. இது மாதிரி நம்ம தொடர்ச்சியா அப்படியே செய்துட்டே இருக்கலாம். இதுல ஏதாவது ஒரு வட்டத்துல நான் இறைவனினுடைய பேர எழுதுனனா, பரமாத்மாவோட பேர நான் எழுதுனனா, அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ நான் யாரோடு உறவை சரியாக வச்சுக்கும்போது, என் கூட எல்லா உறவுகளும் சரியாக இருக்கும். யாரோட என்னோட வாழ்க்கையில அலைன்மென்ட் சரியா இருக்கணும் அப்படின்னா, முதல்ல இறைவனோட, பரமாத்மாவோட, அவரோட நம்மளுடைய அலைன்மென்ட் சரியா இருக்கணும். இத நம்ம சொல்லும்போது நெறைய பேர் சொல்லுவாங்க, "இல்லையே, என்னோட அவரோட ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு அவர் கூட சரியா தான் இருக்கு. நான் வந்து டெய்லி அவர நெனைக்கிறேன். நான் நெறைய பூஜை பண்றேன். நான் நெறைய மெடிடேஷன் பண்றேன். நெறைய பிரேயர் பண்றேன். நெறைய தான தர்மம் பண்றேன். எனக்கு வந்து அவரோட அலைன்மென்ட் சரியா தான் இருக்கு." அப்படின்னு சொல்லி நம்ம நெனைப்போம். இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு, நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க. உங்களுக்கு வந்து உடல் ரீதியா ஒரு பிரச்சனைக்காக ஹாஸ்பிட்டல் போறீங்க. அங்க உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு நீங்க போறீங்க. உங்க ஃப்ரெண்ட டாக்டர் கிட்ட உட்கார வச்சுட்டு, நீங்க சுத்தி ஹாஸ்பிட்டல ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா, எப்படி வியாதி சரியாகும்? அதே மாதிரி தான் நம்ம பூஜை பண்ணணும்னு உட்கார்றோம். சாமி கும்பிடணும்னு உட்கார்றோம். பிரேயர் பண்றோம். நமாஸ் பண்றோம். அந்த மாதிரி செய்யும்போது, உடல் மட்டும் தான் அந்த இடத்துல பிசிக்கலி பிரசன்ட் ஆயிருக்கு. ஆனா,
அந்த பூஜை செய்யும்போது, கடவுள வழிபடும்போது, என்னுடைய மனசு எங்க இருக்கு? சுத்தி வெளியில அலப்பாஞ்சுகிட்டு இருக்கு. அப்ப எப்படி எனக்கு வந்து அவர்கிட்ட இருந்து சக்தி அடைய முடியும்? அவர்கிட்ட இருந்து குணத்த அடைய முடியும்? உண்மையிலேயே எதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவ? இங்க டாக்டர் கிட்ட எதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவ? என்னுடைய மனசுக்கு தான். ஆத்மா வகை எனக்கு தான் ட்ரீட்மெண்ட் தேவ. ஆனா உடல் மட்டும் தான் இங்க இருக்கு. மனசு வந்து கம்ப்ளீட்டா அப்பதான் நம்ம வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களையும் நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். அப்ப எப்படி எனக்கு இறைவன் கிட்ட இருந்து நான் அடைய வேண்டியத அடைய முடியும்? சோ, வெளிப்புறமா மட்டும் தான் எல்லா விஷயங்களையும் செய்றோமே தவிர, உள்ளுக்குள்ள நமக்கு உண்மையிலேயே எந்த இடத்துல மாற்றம் தேவையோ, அந்த மனச அந்த இடத்துல நம்ம ஈடுபடுத்துறது கிடையாது. சரி, ஓகே. அடுத்தது, இப்போ நம்ம வந்து நெறைய வந்து விரதங்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கடவுளுக்காக, சாமிக்காக நம்ம நெறைய விரதங்கள்லாம் இருக்கும். ரொம்ப நல்ல விஷயம். ஆனா, அந்த விரதங்கள் எதற்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்? எதற்காக அந்த மாதிரி சாப்பிடாம இருக்கிறது? இந்த மாதிரி சில சில விரதங்கள், ஃபாஸ்டிங்ஸ் எல்லாமே நம்ம இருக்க ஆரம்பிச்சோம் அப்டின்னா, ஒரு சின்ன விரதங்கள் இருக்க இருக்க தான், ஒரு பெரிய விரதத்த நம்மளால கடைபிடிக்க முடியும் அப்டிங்கிறதுக்காக தான். இப்போ உதாரணத்துக்கு, நம்ம வந்து ஜிம்முக்கு போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? சின்ன சின்ன வெயிட்ட வந்து நம்ம தூக்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய வெயிட்டுகள நம்ம அப்படியே அதிகப்படுத்துவோம். அதுக்கப்புறம் பெரிய பெரிய வெயிட்ட வந்து நம்ம தூக்க ஆரம்பிப்போம். கரெக்ட்டுங்களா? எடுத்தோனே பெரிய வெயிட்ட நம்ம தூக்க மாட்டோம். அதே மாதிரி சாப்பிடாம இருக்கிறது, தண்ணி குடிக்காம இருக்கிறது, இந்த மாதிரி நடந்து இந்த கோவிலுக்கு போறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விரதங்கள நம்ம எதுக்கு இருக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, பெரிய பெரிய விரதங்களாகிய கோவப்படாம இருக்கணும், அமைதியா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும், எதற்கும் கவலைப்படாம இருக்கணும், யார பார்த்தும் பொறாமப்படாம இருக்கணும். அப்படி பெரிய விரதங்கள கடைப்பிடிப்பதற்காக தான் சின்ன விரதங்கள நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். ஆனா என்ன பண்ணிட்டோம், அந்த சின்ன விரதங்களோடயே நிறுத்திட்டோம். அந்த பெரிய விரதங்களுக்கு நம்ம ஷிஃப்ட்டே ஆகல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில பரமாத்மாவோட நம்மளுடைய அலைன்மென்ட் சரியா இல்லன்னு தானே அர்த்தம். அப்படி சரியா இருந்திருந்தா, பொதுவா சொல்லுவாங்க இல்லையா? அதாவது இறைவனை நீங்கள் சரியாக புரிந்திருந்தால், அந்த இறைவன் போல மாறத் தொடங்குவீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் அவர சரியா புரிஞ்சுக்கல. அவரோட நான் இன்னும் ரிலேஷன்ஷிப் சரியா வச்சுக்கலன்னு தானே அர்த்தம். அதுதான் இந்த ராஜயோகா மெடிடேஷன் அப்படிங்கிறது. அவரோட நமக்கு இருக்கக்கூடிய உறவை சரி செய்வது. இப்போ நம்ம வந்து இறைவன் கிட்ட வந்து நெறைய வந்து மந்திரங்கள் ஜபிக்கிறோம். நெறைய சாஸ்திரங்கள் படிக்கிறோம். நெறைய ஸ்லோகன்ஸ் எல்லாம் சொல்றோம். இதெல்லாம் நான் கரெக்ட்டா செஞ்சுட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம நெனைப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ உங்க குழந்தை வந்து உங்களுக்காக வந்து ஒரு லவ் லெட்டர், ஒரு காதல் கடிதம் அப்பாவுக்காக, அம்மாவுக்காக எழுதிட்டு வராங்க. அவங்களுடைய கைப்படையே இந்த கிறுக்கலோட, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட அவங்களோட உள்ளபூர்வமா அந்த லெட்டர வந்து எழுதிட்டு வராங்க. அத படிக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அல்லது அவங்க வந்து யாரோ அவங்களுடைய டீச்சர் கிட்ட, ஃப்ரெண்டு கிட்ட குடுத்து நல்ல அழகான லெட்டர்ஸ்ல, நல்ல அழகான வார்த்தைகள்ல, அழகான கையெழுத்தோட எழுதிட்டு வராங்க. எத படிக்கும்போது உங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி ஏற்படும்? கண்டிப்பா அந்த குழந்தை தன்னுடைய கைப்பட எழுதிட்டு வர்றதுல தான். அதே மாதிரி நம்ம உள்ளபூர்வமா நம்மளுடைய மனதின் விஷயங்கள இறைவன் கிட்ட கன்வே பண்றதுக்கு பதிலாக, மற்றவர்கள் எழுதி அது ரொம்ப ஹையஸ்ட் கான்டென்ட் தான். ரொம்ப உயர்ந்த விஷயங்கள் தான் அந்த நூல்கள்ல எழுதப்பட்டிருக்கு. ஆனா, அத படிச்சு நான் அப்படியே ஒப்பிக்கும்போது, அவரோடு எப்படி எனக்கு கனெக்ஷன் ஏற்படும்? இதுதான் ஸ்பிரிச்சுவல் அலைன்மென்ட். அடுத்தது 2வது கேள்வி. எனக்கு இறைவன் மீது வரவேண்டியது பயமா? அல்லது அன்பா? நான் எதற்காக அவர நெனச்சுட்டு இருக்கேன்? அன்பின் காரணத்தினால் நெனைக்கிறேனா? அல்லது பயத்தின் காரணத்தினால் நெனைக்கிறேனா? சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து காட்ஸ் ஃபியரிங் பெர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன் மீது பயம் கொண்டவர் அப்படின்னு சொல்லி அத ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. அப்போ இறைவன் மீது நமக்கு பயம் தான் வரணும் அப்படின்னா, எதற்காக இறைவன் மீது பயம் வரணும்? பயம்ங்கிறது பாசிட்டிவ் எனர்ஜியா? நெகட்டிவ் எனர்ஜியா? ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்னாவே என்ன அர்த்தம்? நம்ம எந்த எனர்ஜிய ஒருத்தவங்களோட எக்ஸ்சேஞ்ச் பண்றோமோ அதுதான் ரிலேஷன்ஷிப். உறவுங்கிறது. அப்ப இறைவன் கிட்ட நான் பயத்தினுடைய உணர்வ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப எப்படி எனக்கும் அவருக்கும் சுமூகமான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அர்த்தம்? பொதுவா வந்து எதுக்காக இறைவன் மீது நமக்கு பயம் வர ஆரம்பிச்சது அப்டின்னா, அதாவது யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க, இந்த டீச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்டின்னு சொல்லிட்டு.
சோ அந்த டீச்சர் ஸ்ட்ரிக்ட்ன்ட்டு இவங்க யாரும் பார்க்கல. கண்ல பார்க்கல. ஒண்ணா அந்த டீச்சர் யாரையாவது அடிச்சு பார்த்திருக்கணும். இல்லையா அந்த டீச்சர் கிட்ட அடி வாங்கியிருக்கணும். இந்த 2ல ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தா தான் அந்த டீச்சர் ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்ல முடியும். கரெக்ட்டா? ஆனா நம்ம வாழ்க்கையில ஏன் வந்து இறைவன் மேல நமக்கு பயம் வர ஆரம்பிச்சது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் கடவுள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம். அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சோம். எதனால அத நம்ப ஆரம்பிச்சோம்? ஒண்ணா எனக்கு கடவுள் கஷ்டத்த குடுக்கறத, கடவுள் தான் எனக்கு கஷ்டம் குடுக்குறாருங்கிறத நான் பார்த்திருக்கணும். அப்ப அத நம்பலாம். அல்லது மத்தவங்களுடைய கஷ்டங்களுக்கும் கடவுள் தான் குடுத்துட்டு இருக்காருங்கிறத நான் பார்த்திருக்கணும். அப்ப நான் நம்பலாம். பட் இது 2யும் நான் பார்க்கவே இல்லையே! அப்புறம் எப்படி நானே சொல்றேன், கடவுள் தான் என்னோட கஷ்டத்துக்கு காரணம்ன்ட்டு. இது எப்படின்னா, சின்ன வயசுல வந்து "வெளில போகாத, திருடன் இருப்பான், உன்ன பிடிச்சுட்டு போயிடுவான்" அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள பயமுறுத்தணும். எதுக்காக பயமுறுத்தணும்? குழந்தைங்க வெளில போக்கூடாதுங்கிறதுக்காக பயமுறுத்தணும். அதே மாதிரி மனிதர்கள் தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, தப்பு பண்ணீங்கன்னா கடவுள் தண்டிச்சுருவாருன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்படி சொல்லியும் யாரும் ஒண்ணும் தப்பு பண்றத நிறுத்துறதில்ல. அப்ப அந்த பிலீஃப் சிஸ்டம் வொர்க் அவுட் ஆகல தானே! அப்போ ஒண்ணு அது உண்மை கிடையாது. உண்மை அற்ற விஷயம். நம்மளோட கஷ்டங்களுக்கு கடவுள் காரணம் கிடையாது. அது உண்மை கிடையாது. 2வது அத நம்புறதுனால எனக்குள்ள எந்த மாற்றமும் ஏற்படவும் கிடையாது. அப்புறம் எப்படி அந்த விஷயத்த நம்ம நம்பணும்? எனவே கடவுள் மேல நமக்கு வரக்கூடியது பயம் கிடையாது. கடவுள் மேல நமக்கு வர வேண்டியது அன்பு. சோ, அத பத்தி தான் அதாவது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இறைவனோட நான் ஸ்பிரிச்சுவலி அலைன்மென்ட்டோட இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்கும்? அத எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? அப்படின்னா, பாருங்க நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸஸ் மரணத்திற்கு அருகில் சென்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு. அதுல சில மனிதர்கள் அவங்க வந்து இறந்துட்டாங்க. அதாவது அவங்க இஇஜி, அவங்க இசிஜி, அவங்களுடைய பல்ஸ் ரேட்டு அது எல்லாமே ஃப்ளாட் ஆயிடுச்சு. மெடிக்கலி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டவர்கள், மறுபடியும் அவர்களுக்கு உயிர் வந்து, அவங்க தன்னுடைய அனுபவத்த சொல்லியிருக்காங்க. அத வந்து ஒரு புத்தகமா வெளியிட்டாங்க. அத தான் இப்ப நம்ம சில நிமிடங்கள் வந்து பார்க்க போறோம். சோ, அவங்க என்னென்ன அனுபவங்கள் அடைஞ்சாங்க? அந்த அனுபவத்துல அவங்க என்னென்ன வார்த்தைகள சொன்னாங்க அப்டின்னா, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் பாருங்க. எவ்ளோ அழகான வார்த்தை. "நானு இந்த உடலை விட்டு வெளில போனேன். நான்" அதாவது அவங்களுக்கு ஆத்மானா என்ன? பரமாத்மானா என்ன? அப்டிங்கிற அந்த நாலேட்ஜ் எல்லாம் இல்ல. ஜஸ்ட் அவங்க வந்து மரணிக்கப்பட்டுட்டாங்க அப்டின்னு சொல்லி மெடிக்கலி டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க. சொன்னதன் பிறகு சில நிமிடங்கள் கழித்து அவங்களுக்கு மறுபடியும் உடலுக்குள்ள அந்த ஆத்மா வந்திருக்காங்க. வந்து அவங்களுடைய அனுபவத்த சொல்லியிருக்காங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, "நான் இந்த உடலை விட்டு அப்படியே மேல பறந்து போனேன். நான் ரூஃப்ல இருந்து பார்க்கும்போது, கீழ வந்து டாக்டர்ஸ் எல்லாருமே என்னோட உடல வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னுடைய உடல ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே மேல ரொம்ப தூரம் பறந்து, அப்படியே ரொம்ப லைட்டா லேசா இருந்தேன். ரொம்ப தூரம் பறந்து மேல போனதன் பிறகு, அங்கு நான் ஒரு லைட்ட பார்த்தேன். ரொம்ப பிரகாசமாக, ரொம்ப ஒளி ரூபமாக, ரொம்ப அதிசயமா இருக்கக்கூடிய ஒரு லைட்ட நான் பார்த்தேன். அந்த லைட் என்கிட்ட அளவற்ற அன்பு செலுத்துறத நான் அனுபவம் பண்ணுனேன். அந்த அன்பை என்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியல. இதெல்லாம் அவங்க சொன்ன வார்த்தைகள். அவ்ளோ அளவற்ற அன்பு அந்த லைட் கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சுச்சு. அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தன்னுடைய அனுபவத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த புத்தகத்துல எக்ஸாக்ட்லி ஏன்னா நம்ம எப்பொழுதுமே என்ன சொல்றோம்? ஆன்மீகம்ங்கிறத நம்ம நம்ப மாட்டேங்கிறோம் இல்லையா? எனக்கு அறிவியல் பூர்வமான உண்மைகள் வேணும்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா? சோ அந்த மாதிரி ப்ரூஃப் கேட்கிறவங்களுக்காக தான் இது. சோ அந்த லைட் வந்து என்கிட்ட பேசுச்சு. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். இது வந்து ஒருத்தர் 2 பேர் கிடையாது. நிறைய பேர் இந்த மாதிரி தன்னுடைய அனுபவத்த வந்து அந்த புத்தகத்துல பகிர்ந்திருக்காங்க. சோ நான் வந்து அந்த லைட்க்கு முன்னாடி இருக்கும்போது, அந்த லைட் வந்து என்கிட்ட பேசுச்சு. என்ன பேசுச்சு அப்டின்னா, "நான் உன்னை முழுவதுமாக நேசிக்கிறேன். ஐ லவ் யூ கம்ப்ளீட்லி அண்ட் என்டையர்லி ஆஸ் யூ ஆர். நீ எப்படி இருக்கியோ, அப்படியே நான் உன்ன நேசிக்கிறேன். அதாவது நீ ரொம்ப பணக்காரனா இருக்க, அதனால உன்ன நேசிக்கிறேன். நீ நெறைய லைஃப்ல சாதிச்சிருக்க, அதனால நான் உன்ன நேசிக்கிறேன்.
இல்ல நீ ரொம்ப அழகா இருக்க அதனால நான் உன்னை நேசிக்கிறேன். நோ. நீ எப்படி இருக்கியோ அப்படியே நான் உன்னை நேசிக்கிறேன். பிகாஸ் நீ எனக்கு முன்னாடி இருக்க. அவ்வளவுதான். பிகாஸ் நீ இருக்க. அவ்வளவுதான். நான் உன்னை முழுவதுமாக நேசிக்கிறேன். அப்படின்னு சொல்லி அந்த லைட் அவங்க கிட்ட பேசுறத அவங்க வந்து அனுபவம் பண்றாங்க. அடுத்தது, இந்த வார்த்தைகள் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா? இந்த வார்த்தைகள் எல்லாமே அந்த புத்தகத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தைகள். நான் உங்களுக்கு ப்ரூஃப் தரேன். அந்த யூடியூப் லிங்க் தரேன். அந்த புத்தகம்க்கான இதுவும் தரேன். நீங்க வேணும்னாலும் போய் வெரிஃபை பண்ணலாம். சோ, அந்த புத்தகத்துல அவங்க என்ன சொன்னாங்களோ அதோட தொகுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த லைட் கிட்ட இருந்து நான் அடைந்த அந்த அனுபவம் அவ்ளோ சக்தி வாய்ந்தது. சோ அந்த லைட் கூட நான் இருக்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய மொத்த அன்பும் எனக்கு கிடைச்சா, நான் எப்படி அனுபவம் பண்ணுவேனோ, அந்த மாதிரியான ஒரு அனுபவத்த அந்த லைட்டுக்கு முன்னாடி இருக்கும்போது நான் அடைஞ்சேன். அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நான் அந்த லைட் கிட்ட இருந்து அடைஞ்ச அந்த அன்ப, முழு உலகத்துக்குமே நான் டைல்யூட் பண்ணி குடுக்க முடியும். அந்த அளவுக்கு அளவற்ற லவ். அன்கண்டிஷனல் லவ். அன்கண்டிஷனல் அப்படின்னா, எந்த நிபந்தனைகளும் கிடையாது. நீ இப்படி இருந்தாதான், நீ இப்படி ஆனாதான், நீ இப்படி செஞ்சாதான், அப்படி எந்த நிபந்தனைகளும் இல்லாத அன்ப அந்த லைட் கிட்ட இருந்து நான் அடைஞ்சேன். அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ். பாருங்க, மனிதர்கள் வந்து உலகத்துல அன்பு அடையறதுக்காக எவ்ளோ விஷயங்கள் செய்துட்டு இருக்காங்க. ஒரு மனுஷன் கிட்ட நம்ம அன்பு அடையறதுக்காக, அவங்க நம்மள அக்செப்ட் பண்றதுக்காக, நம்ம எவ்ளோ பிசிக்கலி செய்ய வேண்டியதா இருக்கு. வெளிப்புறமா எவ்ளோ பொருட்கள் வாங்கி கொடுக்க வேண்டியதா இருக்கு. எவ்ளோ சாதனைகள் செய்ய வேண்டியதா இருக்கு. எவ்ளோ அவங்க கிட்ட பணிவா நடந்துக்க வேண்டியதா இருக்கு. இவ்ளோ விஷயங்கள் செய்தாதான் ஒரு மனிதன் கிட்ட இருந்து நமக்கு அன்பு கிடைக்குது. ஆனா அங்க நமக்கு அந்த லைட் கிட்ட இருந்து எந்த நிபந்தனைகளும் கிடையாது. எந்த கண்டிஷனும் கிடையாது. அடுத்து அந்த லைட் கிட்ட அவங்க என்ன அனுபவம் பண்ணாங்க அப்படின்னா, நான் அந்த லைட் கூட இருக்கும்போது எனக்கு எந்த மாதிரியான ஃபீலிங் ஏற்பட்டது அப்படின்னா, நத்திங் ராங் வித் மீ. என்கிட்ட எந்த ஒரு மிஸ்டேக்குமே கிடையாது. என் மேல எந்த தவறுமே கிடையாது. அதாவது நான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணல. நான் அப்படி யோசிக்கல. நான் ஆல்ரெடி பெர்ஃபெக்ட் ஆனவன் தான் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இததான் நம்ம சொன்னோம். ராஜயோகா மெடிடேஷன்ல இந்த ட்ரைனிங்ல நம்ம யாரையுமே பெர்ஃபெக்ட் ஆக்குறது கிடையாது. ஆல்ரெடி நீங்க பெர்ஃபெக்ட் தான். ஆல்ரெடி நீங்க கம்ப்ளீட் தான். அந்த விழிப்புணர்வ தான் உங்களுக்கு ஏற்படுத்துறோம் இந்த ராஜயோகால. சோ அதுதான் அந்த லைட் கிட்ட அவங்க கூட இருக்கும்போது நான் அடைந்த அனுபவம். அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த லைட் கிட்ட இருந்து மழை போல அந்த அளவற்ற அன்பு என் மேல பொழியப்பட்டது. மழை மாதிரி என் மேல அன்பு பொழியப்பட்டது. எனக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து வெறுப்புணர்வும், அவங்களுக்கு என்ன பிடிக்கல, இவங்களுக்கு என்ன பிடிக்கல, எனக்கே என்ன பிடிக்கல, அப்படிங்கிற எல்லா செல்ஃப் ஹேட்டிங் எனர்ஜியும், எல்லா அன்லவ்விங் எனர்ஜியும், எல்லா வெறுப்புணர்வு, எல்லா நெகட்டிவிட்டி, எல்லா கம்ப்ளைண்ட்ஸ் அது அனைத்துமே அந்த லைட் கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய அன்புல அழிவதை நான் அனுபவம் செய்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தனி மனிதனுடைய கான்ஷியஸ்னஸ் அது அதிகமாயிருக்கிறத அந்த லைட்க்கு முன்னாடி இருக்கும்போது நான் அனுபவம் பண்ணுனேன். அடுத்தது. சோ சைக்காலஜிக்கலி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு டைப் ஏ பெர்சனாலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கம்ப்ளீட்டா வந்து தன்னுடைய வாழ்க்கையே பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான். பேர் புகழ சம்பாதிக்கிறதுக்காக தான். என்னுடைய முழு லைஃப்பையும் வந்து அந்த பணத்துக்கு பின்னாடி, அப்புறம் ஃபேமஸ் ஆகணும். அப்புறம் நெறைய வந்து சேமிப்பு எடுக்கணும். அந்த மாதிரியான விஷயத்திலேயே ஈடுபடுத்திட்டு இருந்த டைப் ஏ பெர்சனாலிட்டி எப்போ வந்து இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அந்த லைட்ட சந்திச்சுட்டு வந்தாங்களோ, அந்த லைட் கிட்ட இருந்து அப்பேற்பட்ட அனுபவத்த அடைஞ்சுட்டு வந்தாங்களோ, பிறகு மறுபடியும் அந்த ஆத்மா இந்த உடலுக்குள்ள திரும்ப வந்ததன் பிறகு, அவங்களுடைய வாழ்க்கை டோட்டலா சேஞ்ச் ஆனத கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. டோட்டலி வந்து தன் கூட இருக்கக்கூடியவங்க கிட்ட அந்த அளவுக்கு அன்பானவர்களா,
கூட இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடியவர்களா, நிறைய பிளெஸ்ஸிங்ஸ ஏர்ன் பண்ணக்கூடியவங்களா, அவங்க வந்து ஒரே நாள்ல மாறி இருக்கிறத சுத்தி இருக்கிறவங்க. அதாவது தன்னுடைய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அவங்க வந்து கிவ் அப் பண்ணிட்டாங்க. இந்த உலகத்துல எந்த விஷயங்களுமே முக்கியம் கிடையாது. நான் அப்பேற்பட்ட உயர்ந்த விஷயத்த என்னோட வாழ்க்கையில அடைஞ்சுட்டேன் அப்படிங்கிற அனுபவத்த அவங்க அடைஞ்சிருக்காங்க. ஆக்சுவலி வந்து சைக்காலஜிக்கலி ஒரு மனிதன் ஒரே நாள்ல அப்படி கம்ப்ளீட்டா இந்த சைடுல இருந்து இந்த சைடுக்கு மாற முடியாது. ஆனா, அந்த லைட் கிட்ட இருந்து அவங்க அடைஞ்ச அன்பு அவர்களை அந்த மாதிரி மாத்தியிருக்கு. சோ இந்த மாற்றம் வந்து ஏதோ கொஞ்ச நாளைக்கு மட்டும் இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே ஆயிட்டாங்க. அப்படி கிடையாது. அவங்க எது வரைக்கும் உயிர் வாழ்ந்தாங்களோ, எத்தனை வருடங்கள் மறுபடியும் அவர்கள் உயிர் வாழ்ந்தாங்களோ, அத்தனை வருடங்களும் இதே மாதிரியான மனநிலையில தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஜஸ்ட் ஒரு நொடி அந்த லைட் கிட்ட இருந்து அவங்க அடைஞ்ச அனுபவத்தின் மூலமாக. பாருங்க, நான் அந்த மாதிரி என்னோட இறப்பு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பொதுவா வந்து ஒரு ஸ்லோகன் ஒண்ணு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. என்ன சேயிங் அப்டின்னா, "மரணத்திற்கு பிறகு ஒரு அழகான வாழ்க்கை இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது யாருக்கும் புரியாது. சோ மரணம் அடைந்த பிறகு தான், அந்த லைட் கிட்ட இருந்து அந்த அன்பை நான் அனுபவம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் மரணம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் உயிரோடு இருக்கும்போதே, இந்த ராஜயோகா மெடிடேஷன்ல நாம அந்த லைட் கிட்ட இருந்து அளவற்ற அன்பு அனுபவம் பண்ண முடியும். அளவற்ற அக்செப்டன்ஸ அனுபவம் பண்ண முடியும். சோ, எங்க எல்லாருடைய விருப்பம் என்ன அப்டின்னா, நீங்க புதுசா ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும், அந்த லைட்னுடைய அன்பை அனுபவம் பண்றதுக்காக, உங்கள நீங்க பர்மிட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய விருப்பம். இப்போ நாம வந்து ஒரு 25 இயர்ஸா இத பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். 25 வருடங்களாக எதற்கு இந்த பயணத்துல எல்லாருமே தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம் அப்டின்னா, ஒரே ஒரு விஷயம் தான். யார்கிட்டயுமே கிடைக்காத அந்த அன்கண்டிஷனல் லவ் அவர்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. அதாவது ஆ செலிப்ரேட் வாட் ரைட்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு. அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஷுட் ஐ பிலீவ் ஃபர்ஸ்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஷுட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் டு பிலீவ் இட்? ஷுட் ஐ பிலீவ் ஃபர்ஸ்ட் டு சீ இட் ஆர் ஷுட் ஐ சீ இட் டு பிலீவ் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முதல்ல ஒரு விஷயத்த நம்பணுமா? அப்பதான் எனக்கு அனுபவம் கிடைக்குமா? அல்லது முதல்ல அனுபவம் கிடைக்குமா? அப்பதான் நான் நம்புவேனா? அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ரில வரும். அது வந்து ஒரு நேஷனல் ஜியோகிராஃபர் அந்த டாக்குமெண்ட்ரி பண்ணியிருப்பாரு. சோ ராஜயோகா அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் மைண்டடா எந்த கண்டிஷனிங்கும் இவ்ளோ நாளா நான் இத படிச்சேன். இவ்ளோ நாளா நான் இப்படிதான் கேள்விப்பட்டேன். இவ்ளோ நாளா நான் இப்படிதான் நம்பிட்டு இருந்தேன். அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே, அந்த நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே ஒரு பக்கம் வச்சுட்டு, ஓப்பன் மைண்டடா இந்த கோர்ஸ நீங்க கேளுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சில பிலீஃப்ஸ அப்படியே ஏற்றுக்கொண்டு, சில நம்பிக்கைகள் இதுல என்ன சொல்றோமோ, அத அப்படியே ஏற்றுக்கொண்டு, உங்களுடைய பயணத்தை தொடருங்க. அதன் பிறகு உங்களுக்கு அனுபவம் கிடைத்தால், நீங்க வந்து இத கன்டின்யூ பண்ணலாம். அனுபவம் கிடைக்கலன்னா, நீங்க பிரேக் பண்ணிக்கலாம். சோ அந்த அனுபவத்தின் ஆதாரத்துல நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். சோ டோன்ட் பி அடமெண்ட். புடிவாதமா இருக்க வேண்டாம். இல்ல, நான் இப்படி கேள்விப்படவே இல்ல. இப்படி நான் படிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, நீங்க இனிமேல் வரக்கூடிய லெசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ரொம்ப புதுசா இருக்கும். இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத விஷயங்களாக இருக்கும். சோ, இது எல்லாமே எங்கிருந்து எழுதப்பட்டது? எடுக்கப்பட்டது அப்படின்னா, லெசன்ஸ் ஃப்ரம் த லைட் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு. நீங்க வந்து அத நீங்க வாங்கி படிக்கலாம். கெனித் ஓரிங் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டவர். அவரு தான் எழுதினாரு. சோ, இதுல எல்லாருனுடைய அனுபவத்தையும் ஒரு தொகுப்பா குடுத்திருக்காங்க, அந்த புத்தகத்துல. அடுத்தது நீங்க YouTubeல கூட லைஃப் ஆஃப்டர் லைஃப் அப்படின்னு சொல்லி ரேமண்ட் மூடி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா, அவங்களுடைய அனுபவத்த எல்லாமே நீங்க வந்து நேரடியா கேட்கலாம். சரி, ஓகே. இப்போ அந்த லைட் யாரு? நான் யாரோட என்னுடைய உறவ சரியா வச்சுக்கணும்? யாரோட என்னோட தொடர்ப சரியா வச்சுக்கணும்? அப்படின்னா, சோ இறைவனினுடைய உண்மையான ரூபம் என்ன? அவரும் ஆத்மாவாகிய என்னைப் போலவே ஜோதி ரூபமானவர். அதனால தான் பாருங்க, இந்து மதத்திலயும் சரி, அந்த லைட்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். விளக்கேத்துறது,
லைட் போட்டா கூட இப்படி செய்யறது, அந்த ஒளிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. ஈவன் சிவனை கூட நம்ம லிங்க ரூபத்துல தானே வழிபடுறோம். சொல்லும் போதே சிவ ஜோதிர் லிங்கம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சிவன்கிறது என்னோட பெயர், ஜோதிர்ங்கிறது என்னோட ரூபம், லிங்கம்ங்கிறது சிம்பல், ரெப்ரசன்டேஷன். மற்றும் இஸ்லாமியத்துல என்ன சொல்றோம்? பிறைய தான் வழிபடுறோம். இறைவன் வந்து ஒளியா இருக்காரு அப்படிங்கிறதுக்காக அந்த பிறைய தான் நம்ம வழிபடுறோம். மற்றும் கிறிஸ்டியானிட்டில என்ன சொல்றோம்? காட் இஸ் லைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெழுகுவர்த்திக்கு, அந்த வெளிச்சத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். சோ இறைவனினுடைய உண்மையான ரூபம் என்ன அப்படின்னா, இறைவன் ஜோதி ரூபமானவர். அதாவது இன்கார்போரியல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவர் இந்த உலகத்தை சார்ந்தவர் அல்ல. அவர் இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டவர். அவர் ஜோதி ரூபமாக, அதாவது ஒளி புள்ளியாக இருக்கார். ஆத்மா நான் எப்படி ஒளி புள்ளியாக இருக்கணும், அதே போல இறைவனும் ஒளி புள்ளியாக இருக்காரு. ஆத்மா நான் எப்படி அழிவற்றவனாக இருக்கணும், அதே போல இறைவனும் அழிவற்றவராக இருக்காரு. சோ ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் இதுதான். ஆத்மாவும் இந்த உலகத்தை சார்ந்தது கிடையாது, பரமாத்மாவும் இந்த உலகத்தை சார்ந்தது கிடையாது. அப்ப எந்த உலகத்தை சார்ந்தவர்கள்? அதெல்லாம் உங்களுக்கு இனி போக போக தெரிய ஆரம்பிச்சுக்கும். இனி வரக்கூடிய லெசன்ஸ்ல அதெல்லாம் வரும். அடுத்தது, ஆத்மாவும் ஒளி புள்ளியாக இருக்கேன், பரமாத்மாவும் ஒளி புள்ளியாக இருக்காரு. ஆத்மாவும் கான்சியண்டா இருக்கு, பரமாத்மாவும் கான்சியண்டா இருக்காரு. கான்சியன்ட் அப்படின்னா சைத்தன்யம், ஜடம் கிடையாது. இப்ப இந்த பூ வந்து ஜடம், இந்த சேர் வந்து ஜடம், நான் லிவிங். இந்த உடல் ஜடம், நான் லிவிங். ஆனா ஆத்மா நான் ஜடம் கிடையாது, சைத்தன்யமானவன், லிவிங் பீயிங். அதே மாதிரிதான் பரமாத்மாவும் லிவிங் பீயிங். அடுத்தது, ஆத்மாவும் அழிவற்றது, பரமாத்மாவும் அழிவற்றவர். அடுத்தது, ஆத்மாவும் செல்ஃப் லூமினஸ், பரமாத்மாவும் செல்ஃப் லூமினஸ். வெளியில இருந்து ஒரு வெளிச்சம் தேவை கிடையாது. இவங்களை வந்து வெளிச்சப்படுத்துறதுக்காக, ஒளி கொடுக்கறதுக்காக வெளியில இருந்து லைட் தேவை கிடையாது. ஏன்னா தானே சுயம் இவர்களே லைட்டு தான். ஆத்மாவும் லைட்டு தான், பரமாத்மாவும் லைட்டு தான். தானாகவே மின்னக்கூடியவர்கள், ஒளிரக்கூடியவர்கள். வெளியில இருந்து எந்த வெளிச்சமும் அவங்கள ஒளிர வைக்கிறதுக்காக தேவை கிடையாது. சோ இது ரெண்டுமே ஆத்மா மற்றும் பரமாத்மாக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமைகள். அடுத்தது, ஆத்மா மற்றும் பரமாத்மாவுக்கு என்னென்ன வேற்றுமைகள் இருக்கு அப்படின்னா, ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும். இந்த உலகத்துல எவ்வளவு மனிதர்கள் இருக்காங்க? கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க இல்லையா? அப்ப கோடிக்கணக்கான உடலுக்குள்ள கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருப்பாங்க தானே? சோ ஆத்மாக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பரமாத்மா அப்படின்னா அவர் ஒரே ஒருத்தர் தான். நம்ம வேணா விதவிதமான பெயர்கள்ல அவரை சொல்லலாம். சிவன்னு சொல்லலாம், அல்லான்னு சொல்லலாம், ஜெகோவான்னு சொல்லலாம். அப்படி விதவிதமான பெயர்கள் சொல்லலாம். ஆனா எத்தனை இறைவன் இருக்காரு அப்படின்னா ஒரே ஒருத்தர் மட்டும்தான். அதனாலதான் காட் இஸ் ஒன் அப்படின்னு சொல்றோம். பரமாத்மாக்கள் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லையே, பரமாத்மா அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். ஏன்னா இறைவன் ஒருவர். அடுத்தது, ஆத்மா வந்து பிறப்பிறப்பு சக்கரத்துல வருது. தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள வந்து பிறக்கிறேன், இறக்குறேன், பிறக்கிறேன், இறக்குறேன். ஆனா பரமாத்மா அவதாரம் மட்டும்தான் எடுக்கிறாரு. சோ அத பத்தி உங்களுக்கு இன்னும் ஃபியூச்சர் கிளாஸஸ்ல நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்தது, ஆத்மா வந்து ஆத்மாவுக்கு உடல் இருக்கு. இப்ப ஆத்மா நானு இந்த உடல்ல இருக்கேன், எனக்குன்னு ஒரு தனி உடல் இருக்கு இல்லையா? ஆனா பரமாத்மாவுக்கு உடல் கிடையாது. அவர் வந்து உடலற்றவர். அதுதான் நிராகார் அப்படின்னு சொல்லுவாங்க, உடல் அற்றவர். அவருக்குன்னு சொந்தமான உடல் கிடையாது பரமாத்மாவுக்கு. அடுத்தது, ஆத்மா வந்து அனுபவங்களுக்கு உட்பட்டது. இந்த புலன்களினுடைய எக்ஸ்பீரியன்சஸ்க்கு உட்பட்டது. நான் ஒண்ணு சாப்பிடுறேன், ஓ காரமா இருக்கு, இனிப்பா இருக்கு, இது பாக்குறேன் நல்லா இருக்கு, இவங்களோட பேசுறேன், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் இல்லையா? சோ இந்த அனுபவங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர் தான் பரமாத்மா. அடுத்தது, ஆத்மா நான் பிறப்பிறப்பு சக்கரத்துல வரேன், பிறக்கிறேன், உடல் எடுக்கிறேன், உடலை விடுறேன், உடல் எடுக்கிறேன், உடலை விடுறேன். ஆனா இந்த பிறப்பிறப்பு சக்கரத்துல பரமாத்மா வருவது கிடையாது. ஓகே, அவருடைய பேர் என்ன அப்படின்னா சிவன். சோ சிவன் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனேயும் அப்ப நீங்களும் இந்து மதத்தை தான் ப்ரமோட் பண்றீங்களா அப்படின்னு கிடையாது. சிவன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பெயர். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, சிவன் அப்படின்னா ஜோதி ரூபமானவர்.
சிவன் அப்படின்னா விதை வடிவமானவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? முழு இந்த உலகத்தை பற்றிய நாலேஜ் வந்து அவர்கிட்ட இருக்கு. அடுத்து சிவன் அப்படின்னா நன்மை செய்பவர், பெனிஃபேக்டர். இதுதான் சிவன் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம். சோ நான் அவருடைய பேரை சிவன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்க என்ன வேணா அவருக்கு பேர் வச்சுக்கலாம். நோ ப்ராப்ளம். சோ நான் வந்து இந்த பேருனால அந்த எசன்ஸ விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள்னால, இல்ல நீங்க வந்து சிவன் அப்படின்னு சொல்றீங்க. நான் வந்து வேற ஒரு பேர தான் நான் வச்சு இறைவன நான் நினைச்சுட்டு இருந்தேன். அப்படின்னு சொல்லி பேருக்காக இந்த நாலேட்ஜினுடைய எசன்ஸ விட்டுறாதீங்க. சோ நான் வந்து அவருடைய பேர சிவன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுக்கு எந்த பேர்ல நினைக்கணும் நீங்க வந்து எந்த பேர்ல நினைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த பேர் வச்சுக்கலாம். பேருக்கும் இங்க அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனா, அவருடைய ரூபம் என்ன? அவர்கிட்ட இருந்து நான் என்ன அனுபவம் பண்ணணும்? அந்த எசன்ஸ மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது அவரோட ரூபம் என்ன? என்னைப் போலவே அவரும் ஜோதி ரூபமானவர். அடுத்தது விஸ்டம். ஆத்மாக்கள் எல்லாரனுடைய ஃபுல் ஸ்டோரி அவர்கிட்ட தான் இருக்கு. ஃபுல் ஹிஸ்டரி. நம்மளுடைய எல்லா வரலாறு, நம்ம எல்லாருடைய கதை அவர்தான் தெரிஞ்சிருக்காரு. அவரு சொன்னா மட்டும் தான் நம்மளுடைய ஸ்டோரிய பத்தி, நம்மளுடைய வரலாற பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் பொதுவா சிவன வந்து ஞானக்கடல் அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது அவருடைய நேச்சர் என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இறைவன் வந்து எனக்கு துக்கம் குடுக்குறாரு. இறைவன் வந்து எனக்கு கஷ்டம் குடுக்குறாரு அப்படின்னு. உண்மையிலேயே நம்மளோட கஷ்டத்துக்கு இறைவன் காரணம் கிடையாது. அப்ப யாரு காரணம்? அது எல்லாமே இனி வரக்கூடிய வகுப்புகள்ல நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. சோ அவருடைய நேச்சர் என்ன அப்படின்னா, அனைவருக்கும் நன்மை செய்பவர். அது மட்டும் தான் அவருக்கு தெரியும். அடுத்தது அவருடைய செயல்கள் என்ன? இது எல்லாமே நீங்க வரக்கூடிய வகுப்புகள்ல பார்ப்பீங்க. சோ இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் சிவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில நம்ம குறிக்கிறோம். அடுத்தது, பொதுவா வந்து சாஸ்திரத்துல சின்ன வயசுல இருந்து இந்த ஸ்லோகன்ஸ் நம்ம படிச்சுட்டே தான் வரோம். கீதையில இருக்கக்கூடிய இந்த வார்த்தைய நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம். துமேவ மாதா யா பிதா துமேவ. துமேவ பந்து கா சகா துமேவ. துமேவ வித்யா திரவிணம் துமேவ. துமேவ சர்வம் மம தேவ தேவ அப்படின்னு சொல்லி. அதாவது என்னுடைய தாயும் நீதான், என்னுடைய தந்தையும் நீதான். என்னுடைய அனைத்து உறவுகளும் நீதான். என்னுடைய உண்மையான நண்பன் நீதான். என்னுடைய டீச்சர் நீதான். என்னுடைய செல்வம் நீதான். நீதான் தேவனுக்கெல்லாம் தேவன், இறைவனுக்கெல்லாம் இறைவன். அப்படின்னு சொல்லிட்டு கீதையில இந்த ஸ்லோகனை ரொம்ப காலங்களா நம்ம எல்லாரும் சொல்லிட்டு வரோம், படிச்சுட்டு வரோம். ஆனா இந்த ஸ்லோகனுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது நம்மளுடைய ஆத்மா நான் இந்த உடல்ல இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம எல்லாருமே ரிலேஷன்ஷிப்க்கு உறவுகளோட தான் நமக்கு ஈஸியா வந்து நினைவு வரும். ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ப நினைச்சு நினைச்சுதான் நமக்கு பழக்கம். இப்ப ஃபுல் டேல ஒண்ணா நம்மளோட அம்மாவை நினைச்சிட்டு இருப்போம், அப்பாவை நினைச்சிட்டு இருப்போம், ஒய்ஃப நினைச்சிட்டு இருப்போம். இந்த மாதிரி உறவுகளை நினைச்சுதான் நமக்கு பழக்கம். அது மாதிரி இறைவனை கூட நம்ம எந்த உறவா கூட நம்ம வச்சுக்க முடியும். சோ ஜோதி ரூபமா இருக்கக்கூடிய பரமாத்மாவ நான் அப்பாங்கிற ரூபத்துல வச்சுக்கலாம். அம்மாங்கிற ரூபத்துல வச்சுக்கலாம். பொதுவா சொல்லுவாங்க, இந்த உலகத்திலேயே தன்னை விட முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ஒரு உறவு எது அப்படின்னா அப்பாங்கிற உறவு தான். எல்லாருமே எப்படி நினைப்பாங்கன்னா, எனக்கு சமமா வர வரைக்கும் ஓகே. ஆனா எனக்கு மேல ஒருத்தவங்க வரதை யாருக்கும் பிடிக்காது. ஆனா அப்பாங்கிற உறவு மட்டும்தான் தன்னை விட தன்னோட குழந்தை மேல வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்பேற்பட்ட உயர்ந்த உறவு. அந்த அப்பாங்கிற உறவுல கிடைக்கக்கூடிய அன்ப, அன்கண்டிஷனல் லவ்வ நம்ம வந்து பரமாத்மா கிட்ட இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அம்மாங்கிற உறவு. அம்மானாவே பியோர் லவ். தூய்மையான அன்பு. எந்த கலப்படம், எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. அத நம்ம அவர்கிட்ட இருந்து அனுபவம் பண்ண முடியும். அடுத்தது டீச்சர். ஒரு டீச்சர் என்ன பண்ணுவாங்க? தன்னோட ஸ்டூடெண்ட்க்கு பாடம் சொல்லிக் குடுத்து, அவங்க வருமானம் சம்பாதிக்கிறதுக்கான வழி ஏற்படுத்தி குடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில கூட நெறைய பொக்கிஷங்கள, விலை உயர்ந்த விஷயங்கள அடையறதுக்கான ஞானத்த டீச்சராக இருந்து அவர் சொல்லிக் குடுக்குறாரு. சோ அவர நம்ம டீச்சர்ங்கிற ரூபத்துல வச்சுக்கலாம். அடுத்தது கம்பானியன். என்னுடைய துணைவனாக, பார்ட்னராக நான் அவர கூட வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடித்த உறவாக, நண்பனாக, ஒரு குழந்தையாக அவர நான் கூட வச்சுக்கலாம். அடுத்தது எனக்கு எப்பொழுதுமே கைட் பண்ணக்கூடிய, என்னை வழி நடத்தக்கூடிய
குருவாக அவர நம்ம வந்து கூட வச்சுக்கலாம். ஏன்னா, நம்ம உடல் ரீதியாக உறவுகள அனுபவம் பண்ணி தான் பழகி இருக்கோம். அதனால உறவு இல்ல அப்டின்னா, அவர நெனைக்கிறது கூட நமக்கு கஷ்டமா இருக்கும். அதனால அவர வந்து இந்த மாதிரி உறவுகள்ல கொண்டு வரும்போது, ஈஸியா நம்ம வந்து அனுபவம் செய்ய முடியும். பாருங்க, நம்ம வந்து சில நேரம் அவர மாமியாரா கூட வச்சுக்கலாம். மதர் இன் லாவா கூட வச்சுக்கலாம். பிகாஸ் அவருக்கு வந்து உடல் கிடையாது. அதனால இந்த உறவு, அந்த உறவு அப்படிங்கிறதே கிடையாது. எந்த உறவுல வேணாலும் நம்ம அவர கூட வச்சு, அந்த அன்பை வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம அனுபவம் பண்ண முடியும். ஸோ, இவ்ளோ வருடங்களாக பரமாத்மா கிட்ட இருந்து நெறைய அன்ப நாங்க எல்லாருமே அனுபவம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ, அத தான் நம்ம உங்களுக்கு வந்து ஷேர் பண்றோம். நீங்களும் அந்த அன்பை அனுபவம் செய்ய வேண்டும் அப்டின்ட்டு. உண்மையிலேயே உங்க மேல உங்களுக்கு கருணை வருது, உங்க மேல உங்களுக்கு நெறைய அன்பு இருக்கு அப்டின்னா, ஒரே ஒரு விஷயம் தான் செய்யணும். கொஞ்சம் உங்களுக்கு நீங்க பர்மிஷன் குடுங்க. இறைவனினுடைய அன்பை அனுபவம் செய்றதுக்காக. கொஞ்சம் உங்களுடைய நேரத்த ஒதுக்குங்க. இறைவனினுடைய அன்பை அனுபவம் செய்றதுக்காக. அதுக்காக வந்து ரொம்ப ஹரிபரியா உடனே அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டப்பட தேவையில்ல. ஜஸ்ட் இந்த ஜர்னில அப்படியே பர்சிஸ்டன்ட்டா இருங்க. தொடர்ச்சியா இந்த பயணத்துல இருங்க. நாங்க உங்களுக்கு கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு, உதவி பண்றதுக்கு நாங்க இருக்கோம். ஆனா, உடனே வந்து சில விஷயங்கள கேட்கும்போது, உடனே ஒரு முடிவெடுத்து, "இல்ல, இப்படி நான் கேள்விப்படல, இப்படி நான் இருக்கல." அப்படிங்கிற அந்த பிடிவாதத்த மட்டும் இந்த பயணத்துல நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டா, ரொம்ப நெறைய அனுபவங்கள நம்ம அடைய முடியும். சில கண்டிஷன்ஸ நம்ம டீகண்டிஷனிங் பண்ணணும். சில நம்பிக்கைகள கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, இந்த விஷயங்கள நம்ம கேட்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ, இப்ப வந்து ஒரு 2 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணிட்டு, நம்ம இன்னைக்கு செஷன் வந்து குளோஸ் பண்ணலாம். எல்லாருமே நல்லா நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. ஃபோன கீழ வச்சுருங்க. யாரும் கையில ஃபோன பிடிச்சிட்டு இருக்க வேண்டாம். நீங்க ஜஸ்ட் காதுல கேட்டா போதும். எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு முக்கியமான விஷயம், அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம், அன்பு. காட் இஸ் லவ். லவ் இஸ் காட். இறைவன் எவ்வளவு உயர்ந்தவரோ, அன்பும் அவ்வளவு உயர்ந்தது. அன்புதான் ஆத்மாவை பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அன்பு மனிதர்களின் உண்மையான சுபாவத்தை வெளியே கொண்டு வரும். அன்பிற்கு வீணானதிலிருந்து நம்மை விடுபட வைப்பதற்கான சக்தி இருக்கு. அன்பிற்கு உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்கான சக்தி இருக்கு. அன்பு மலையை கூட கடுகாக மாற்றிவிடும். அன்பு உடைந்து போன இதயத்தை குணப்படுத்த முடியும். எனக்கு இறைவன் மீது இருக்கக்கூடிய அன்பு
சத்தியத்தின் துணையை அனுபவம் செய்ய வைக்கிறது. கம்பெனி ஆஃப் ட்ரூத். அவருடைய துணை என்னை நாலேஜ்ஃபுல்லாக, பவர்ஃபுல்லாக ஆக்குகிறது. இறைவன் கிட்ட இருந்து நான் அடையக்கூடிய அன்பு ஏமாற்றத்திலிருந்து என்னை காப்பாற்றுகிறது. உண்மையான உள்ளத்தோடு இறைவன் மீது அன்பு செலுத்துகிறேன். அவருடைய அன்புல நிறைகின்றேன். லவ் இஸ் a மேஜிக். அனைத்து சாதனைகளையும் நான் அடைவதற்கான மேஜிக் அவருடைய அன்பில் மூழ்குவது. துக்கமான, கவலையான இந்த உலகத்த இறைவனின் அன்பு மட்டும்தான் மகிழ்ச்சியான சொர்க்கமாக மாற்ற வல்லது. ஓம் சாந்தி.